மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். யமுனாவை நம்ம விஜய் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம விஜய் கூப்பிட்டா இல்லை எனக்கு போகிறதுக்கு வழி தெரியும், நான் பஸ்லேயே போய்க்கிறேன்றாங்க. என்னாச்சு யமுனா உனக்குன்றாங்க. நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் உனக்கு இப்போ என்னாச்சு, சடன்லி இப்படி பேசுகிற, அதுக்கு என்ன காரணன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா, என்ன விஷயமா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பார்க்கும்போது நீங்களும் என்னுடைய அக்கா கிட்ட ஏமாந்து போன மாதிரியே தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வருத்தப்பட்டு நீ பேசிட்டு பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் இப்போ சொல்ல முடியாது, சொன்னாலும் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, அவங்க வேறு ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க. சிம்பாலிக்காக உங்களுக்கு அவங்கள பற்றி சொல்ல மட்டும்தான் முடியும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்கிறாங்க. உடனே விஜய் காவேரியை பார்க்குறாங்க. காவேரி எதுவும் பேசாமல் பயங்கர கோவமாக யமுனாவை முறைச்சிட்டு இருக்காங்க. விஜய்க்கு புரிஞ்சிடுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, என்ன இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நம்ம காவேரின்னு நினைச்சு விஜய் உண்மை கண்டுபிடிப்பாரா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.